संदेश के लिए सुना हुआ जीवित वचन बुक ऑफ एक्सोडस चैप्टर 15 वर्स 26। आज के संदेश के लिए चुना हुआ वचन निर्गमन 15 का 26 और 26। உபாகமும் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். யாத்திராகமும் 15:26. यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करो और उसकी आज्ञाओं पर कान लगाएं और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। Let us bow our head and pray to the Lord. हम सिर झुकाएं और प्रार्थना करें। எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். हम पर प्रेम करने वाला हमारे प्रेमी परमेश्वर आपको धन्यवाद देते हैं। உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். तेरे सामर्थ्य वचन के लिए प्रभु धन्यवाद देते हैं। உம்முடைய வார்த்தையிலே தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறீரே. प्रभु अपने वचन पर तेरी महत्व महिमा रखा है। तो ஆகையால் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நீங்களோடு பேசும்படியாக வேண்டியிருக்கின்றோம். इसलिए तेरे पवित्र वचन के द्वारा हमसे बात करने के लिए प्रार्थना करते हैं। இந்த வல்லமையுள்ள வார்த்தையின் வல்லமை கேட்கிற ஒவ்வொரு மத்தியும் क्रिया செய்வதாக. वचन का सामर्थ सुनने वाले हर एक के हृदय में काम करे। பேசுகிற அடிமை தம்முடைய ஆவிக்குள் ஆக்கும். हमें भी प्रभु बोलने वाले हमको भी आपके आत्मा में नियंत्रण करें। பேச வேண்டிய காரியங்களை மட்டும் பேசும்படிக்கு கர்த்தர் உதவி தருவார். जो बोलना है वही बोले, प्रभु सहायता कर। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु के नाम से मानते हैं पिता। ஆமென். ஹalleluya. हालेलुया। तो இந்த நாளிலும் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை மிகவும் விசேஷித்த வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. आज के दिन भी प्रभु ने दिया हुआ ये वचन बहुत सामर्थ्य है। கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்து அவன் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வார்த்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். परमेश्वर मानव जाति को बनाया और मनुष्य को हर एक विधि और आज्ञा एवं वचन दिया है चलने के लिए। கர்த்தரை சிருஷ்டித்து அப்படியே விடாதபடிக்கு நாம் ஜீவித்திருப்பதற்கும் நாம் அவருக்குள் இருப்பதற்கும் கர்த்தர் சிருஷ்டித்த அந்த மகிமை காத்துக்கொள்வதற்கும் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். प्रभु ने हमें सृष्टि कर ऐसे मन मर्जी छोड़ा नहीं, पर हमें प्रभु हमें चलने के लिए हमारे रास्ता के लिए जो अवश्य वचन है हमारे आत्मिक जीवन के लिए दिया है। கர்த்தர் இங்கு சொல்கிறார், यहाँ पर प्रभु कहता है, நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர், मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு तो यदि तू अपने परमेश्वर यहोवा के वचन तन मन से सुने அவன் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து और जो उसकी दृष्टि में ठीक है वही करो, அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவற்றையும் கை கொண்டால் என்று சொல்கிறார். और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने। இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பாக ரெஸ்டோர் த டிவைன் ஹீலிங் ஆஃப் இயேசுவா என்ற தலைப்பிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज का संदेश का शीर्षक यही है, जो ईश्वरीय चंगाई के लिए जो बातें हैं उसको थामे रहो। ஆமென். आमीन। கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர். प्रभु कहता है, मैं तेरे चंगा करने वाला यहोवा हूँ। तो மனுஷன் கர்த்தர் ஜீவனுக்கென்று கொடுத்த வார்த்தையை மீறினபடினால் और जीवन के लिए प्रभु ने दिया हुआ वचन को मनुष्य उल्लंघन किया,
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வாழ வேண்டிய விதமாக வாழ முடியாமல் போயிட்டது. जो प्रभु ने रखा है हमारा आशीषों को हम पाकर जिस रीति से हम जीना है वैसे जी नहीं पा रहे हैं. நீங்கள் உபாகமம் 28 சாப்டர் 28 படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். हम सब लोग व्यवस्था विवरण 28वां अध्याय पढ़े होंगे. கர்த்தர் அங்கு சொல்லுகிறார், இந்த கற்பனையின்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், அவ்விதமாக செய்யாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபத்துக்குள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. वहाँ पर प्रभु ने साफ साफ हमें लिखे दिया है कि यदि हम उनकी विधियों पर चलेंगे, उनकी आज्ञाओं के अनुसार चलेंगे तो ये आशीष है, यदि आज्ञाओं को उल्लंघन करेंगे, उसको तोड़ेंगे तो क्या क्या श्राप आता है उसके बारे में लिखा है. சாபம் என்பது இட்ஸ் absent ஆஃப் blessing. तो श्राप क्या है? आशीष के ना होना. நீங்கள் அந்த 28 சாப்டர் முதல்ல நீங்கள் பார்க்கும்போது அந்த கடைசி பார்க்க சொல்லப்படுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சாபம் இருக்கும் என்றால் இவ்விதமாக பாதிக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். और इस अध्याय में हम देखते हैं किस तरह एक के जीवन में आज्ञा ना मानने का कारण क्या क्या होता है, ये देखते हैं. நாம் வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியாதபடி கடந்து தருகிறோம். அது மென்டல் ரீதியாகவும், ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும், ஃபிசிக்கல் ரீதியாகவும், சோசியல் ரீதியாகவும் அது நம்மை பாதிக்கிறது. हम जब श्राप पाते हैं या जैसे जीना है, जैसे हम जीने के लिए विधियों को मानने के लिए तैयार नहीं होते हैं, वो हमारे मानसिक जीवन रीति से भी, आत्मिक रीति से भी, सामाजिक रीति से भी, हमारा शारीरिक रीति से भी हमारे ऊपर असर डालता है. காரணம் என்னால் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய வார்த்தையிலே நம்மை ஜீவனையும் வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर वचन से सब कुछ सृष्टि किया और उस पर अपना जान रखा है. விசேஷமாக அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய நீதியின் பிரமாணத்தின்படி நாம் நடப்போம் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கடந்து செல்ல முடியும். और हम जो प्रभु के समानता में और रूप में बनाए गए हैं, तो हम परमेश्वर की विधियों पर चलेंगे तो हम आशीष पाएंगे. ஆக தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, तो इसलिए परमेश्वर की सारे आशीषें पाने के लिए கர்த்தர் ஜீவனுக்கு தந்த வார்த்தைக்கு நேராக திரும்பாதபடி ஒரு காரியம் நடப்பதில்லை. प्रभु ने दिया हुआ जीवित वचन की ओर हम नहीं मुड़ेंगे और चलेंगे नहीं तो हम कुछ भी प्राप्त नहीं कर सकते. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய நானே பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி அவரை குணமாக்க விரும்புகிறார். प्रभु अपने प्रजा को मैं तुम्हारा चंगा करने वाला परमेश्वर हूँ ये स्थापित करना चाहता है, चंगा करना चाहता है. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கையிலே, मत्ती रचित सुसमाचार 8वां अध्याय में हम जब पढ़ते हैं verse 2 பார்க்கையிலே, ஒரு குஷ்டரோகி ஒருவன் கர்த்தரிடத்தில் வந்தான். हम दूसरा वचन में देखते हैं एक खोड़ी यीशु मसीह के पास आया. ஆமென். அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்கிறான். और वो यीशु मसीह से यही विनती किया, है प्रभु यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है. அப்போது கர்த்தர் நான் பாரு பின்னாடி வான்னு சொன்னாரியா? तो परमेश्वर प्रभु यीशु मसीह ने क्या उत्तर दिया, चलो बाद में आ जाना, ऐसे नहीं कहा. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாயிருக்க. पर यीशु ने हाथ बढ़ाकर उसी समय उससे कहा, और मैं चाहता हूँ तू शुद्ध हो जा, और वह तुरंत कोड़े शुद्ध हो गया. आमेन. So நாம் சுகமாய் இருப்பதற்கு தேவனுடைய சித்தம். तो हम बलि चंगे रहना प्रभु की इच्छा है. Amen. Amen. So ஆகையால் நம்மை நேசிக்கிற தேவன், तो हम पर प्रेम करने वाला परमेश्वर, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, जो उस पर प्रेम करते हैं, विश्वास करते हैं, கர்த்தர் சுகத்தை கொடுக்க சித்தமுடையவராக இருக்கிறார். उनको प्रभु चंगाई देना चाहता है, उनका इच्छा है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So ஆக நாம் அவர் சரீர பிரகாரம் உலகத்தில் இருக்கும்போது ஜனங்கள் அவரிடத்தில் சென்று சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். जब यीशु मसीह शरीर में था, लोग सीधे उनके पास जाकर चंगाई पाया. ஆனால் இப்போது அவர் ஆவியாக இருக்கிறார்.
पर अभी प्रभु आत्मा है। அதே கர்த்தர் ஆவியானவராக நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். वही प्रभु यीशु मसीह हमारे बीच में आत्मा से मंडरा रहा है। ஸோ ஆகையால் அவர் நாம் சுத்தமாவதற்கும் சுகமாவதற்கும் அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். तो हम चंगा होना प्रभु की इच्छा है। ஆமென். आमीन। ஆனால் இந்த தெய்வீக சுகத்திலே और इस ईश्वरीय चंगाई में நாம் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹீலிங், டிவைன் ஹீலிங். प्रभु इस चंगाई का, ईश्वरीय चंगाई का एक सिद्धांत रखा है। ஆமென். நாம் அந்த பிரின்சிபல் படி சொல்லும்போது जब हम उस सिद्धांत के अनुसार चलते हैं, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். प्रभु का अनुग्रह हमारे जीवन में बढ़ेगी और प्रभु की आशीषें हम पर आएगी। இந்த மூன்று முக்கியமான பிரின்சிபல் தேவனுடைய தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுப்பதற்கு இருக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். और विशेष करके 3 सिद्धांत को हम देखते हैं जो हमारे जीवन में हम चंगाई पाने के लिए। முதலாவது விசுவாசம் என்ற ஒரு பவர். और सबसे पहले विश्वास, एक सामर्थ्य विश्वास। இது நாம் யாவருக்கும் தெரிந்ததே. ये हम सब जानते हैं। விசுவாசம் விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய சுகத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையை யாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியும் என்று. क्योंकि हम विश्वास के द्वारा ही परमेश्वर से सब कुछ पा सकते हैं, आशीषों को पा सकते हैं, हम चंगाई पा सकते हैं। ஈவன் இந்த சுகம் அளித்தல் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று மெடிக்கல் சயின்ஸ் மூலமாகவும் இருக்கிறது, தெய்வீக டிவைன் பவர் மூலமாகவும் இருக்கிறது. और एक रोगी की चंगाई दो तरीके से हो सकता है। एक मेडिकल साइंस के द्वारा, दूसरा ईश्वरीय चंगाई। ஆனால் மெடிக்கல் சயின்ஸின் துவாரா means through the creation there's some limitation. और मेडिकल साइंस के द्वारा जो होता है उसका कुछ सीमा है। But தெய்வீக சுகம் is unlimited. पर ईश्वरीय चंगाई का कोई सीमा नहीं है। Amen. आमीन। ஸோ ஆகையால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தெய்வீக சுகத்தை பெற்றனுபவிக்க வேண்டும். तो हम परमेश्वर की संतान है, तो हम परमेश्वर से ईश्वरीय चंगाई पाना है। கர்த்தர் சுகத்திற்காக ஜெபிக்கும் போது और चंगाई के लिए जब प्रार्थना किया, கர்த்தர் சிம்பிளா சொல்கிறார், प्रभु ने सिंपली बताया, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது. एक शब्द है कि तुम्हारा विश्वास कैसा है वैसे ही हो। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। விசுவாசம் யாரிடத்தில்? हम विश्वास किस पर करना है? நீங்கள் மேத்யூ 9 chapter 9 verse 28 படிக்கையில் मत्ती 9 का 28 கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், यहाँ प्रभु कहता है, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். जब वह उस घर पे पहुंचा, क्या तुम्हें विश्वास है कि मैं ये कर सकता हूँ, ऐसे पूछा। ஆமென். आमीन। அப்போ நாம் யாரு விசுவாசம் செய்ய வேண்டும்? அவர் ஹீலர் யாரு? நம்முடைய டிவைன் ஹீலர் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். तो हमें चंगा करने वाला कौन है? किस पर हम विश्वास करना है? प्रभु यीशु मसीह पर। நானே பரிகாரி என கர்த்தர் என்று சொல்கிறார். क्योंकि वो कहता है कि मैं चंगा करने वाला प्रभु हूँ। ஆகையால் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ என த வேர்ட் இஸ் எனக்குன்னு சொல்லப்படுகிறது. और प्रभु कहता है कि इसको ये करने के लिए मेरे पास सामर्थ है என்று விசுவாசிக்கிறாயா? क्या तुम ऐसे विश्वास करता है? ஆமென். आमीन। அப்படி நீ விசுவாசிப்பியா என்றால், यदि हम ऐसे विश्वास करेंगे, ஆமென், आमीन, கர்த்தர் இந்த விசுவாசத்தை காண்கிறார். प्रभु उस विश्वास को देखता है। ஆமென். आमीन। तो அவர் ஆவியா இருக்கிறபடியால், वो आत्मा है। ஆமென், ஆவியா இருக்கிற இந்த விசுவாசத்தை आत्मा जो विश्वास के आत्मा है,
அதை அவர் காண்கிறவராயிருக்கிறார். उसको प्रभु देखता है. ஆமென். आमेन. तो வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள் ஜெபிப்பதற்காக. एक बार एक लकवे को प्रभु यीशु मसीह के पास लेकर आए थे. நீங்கள் மார்க் 16 நாம் பார்க்கலாம். मरकुस 16 अध्याय में भी हम पढ़ते हैं. verse 17 படிக்கும்போது वहाँ 17 वचन में पढ़ते हैं. கர்த்தர் அவள் விசுவாசத்தை கண்டு என்று சொல்கிறார். இதில் என்ன நாமத்தினாலே இந்த மார்க் என்ன 17 விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றையும் குடித்தாலும் அவரை சேதப்படுத்துவதில்லை, வியாதிகளின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுத்தமாவார்கள். यहाँ पर हम विश्वास करने वालों का चिन्हों के बारे में देखते हैं. यहाँ लिखा है विश्वास करने वालों में ये चिन्ह होगा कि वह मेरे नाम से दुष्ट आत्माओं को निकालेंगे, नई नई भाषा बोलेंगे, सांपों को उठा लेंगे, और यदि वह प्राणनाशक वस्तु भी पी जाए तो भी उसका कुछ हानि नहीं होगी, वे बीमारों के पर हाथ रखेंगे और वे चंगे हो जाएंगे लिखा है. இங்கு கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் இதை செய்ய முடியும் என்று சொல்கிறார். तो जो कोई प्रभु यीशु मसीह को ग्रहण किए हैं, विश्वास किए हैं, हर एक जन एक कर सकता है. ஸோ ஆக தேவனுடைய இந்த தெய்வீக சுகம், तो प्रभु का ये ईश्वरीय चंगाई இந்த விசுவாசத்தினாலே, विश्वास के द्वारा, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் மூலமாகவும் நடக்கும். जो विश्वासी लोग जो प्रभु पर विश्वास करते हैं, हर एक के द्वारा ये चिन्ह प्रकट होगा. சொல்றது என் நாமத்தினாலே, वचन में लिखा है मेरे नाम से. ஸோ இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவரில் விசுவாசித்து அவர் சுகம் கொடுக்கிறவர் என்பதை நாம் விசுவாசித்து நாம் பிற்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாயிருந்தால், हम यीशु मसीह चंगा करने वाला है बोल के उन पर विश्वास रखेंगे और ऐसे विश्वासी है तो ஈவன் தன்னுடைய சுகத்திற்காக கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தாலே சரியாகும். खुद की बीमारी के लिए हाथ रख के प्रभु से प्रार्थना करेंगे विश्वास से, तब भी हम चंगाई प्राप्त कर सकते हैं. ஆமென். आमेन. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை காண்கிறார். प्रभु हमारा केवल विश्वास को देखता है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. ஸோ ஆக இந்த தெய்வீக வல்லமை சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு तो इस ईश्वरीय चंगाई को हम प्राप्त करने के लिए நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் காண வேண்டும். हम हमारा विश्वास को प्रभु देखना चाहिए. ஆமென். आमेन. ஸோ வேதம் சொல்கிற விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. और वचन में लिखा है बिना क्रिया के विश्वास मरा हुआ विश्वास है. ஸோ அவர் faith must be live. तो हमारा विश्वास जिंदा होना चाहिए. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஸோ செத்து போன விசுவாசத்திலே கிரியை நடப்பிக்க முடியாது. मरा हुआ विश्वास से हम क्रिया नहीं कर सकते. Amen. Amen. That means faith need action. तो विश्वास का क्रिया होना जरूरी है. Amen. Amen. இந்த பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஜனங்கள் கூட்டத்தின் மத்தியிலே அவருடைய ஆணையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்திருந்தாள். एक महामारी से पीड़ित थी एक औरत थे, वो भीड़ के बीच में भी कैसे भी जाकर यदि यीशु मसीह का वस्त्र को छू ले तो मैं चंगा हो जाऊंगी बोल के वो विश्वास किया. அவர் விசுவாசித்து விட்டு வீட்டில் இருக்கவில்லை. उसके पास विश्वास है बोल के वो घर पर नहीं बैठी. நான் எப்படி அவர் சொல்லுவேன், இந்த கூட்டங்கள் மத்தியிலே ஸ்திரீகள் சொல்லக்கூடாதே. पर वो कैसे यीशु मसीह से पास जाऊं, यीशु मसीह के पास जाऊं, उसके लिए विचार कर रही थी. ஸோ ஆனால் அந்த விசுவாசம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரியை உற்பத்தி செய்தது. तो उसने निर्णय लेकर यीशु मसीह का पास जाने का प्लान कर कर वो पहुंचा. ஆமென். आमेन. அவர் தடைகள் நிறைய இருந்தது. रुकावट तो बहुत थे, The faith has worked. पर विश्वास काम किया. Amen. Amen. That is action. वो क्रिया किया. Amen. அவரை பின்னாக போய் சென்று அவருடைய ஆடையை தொட்டதும் கர்த்தருக்கு தெரியாமலே அவருடைய வல்லமை புறப்பட்டு சுகத்தை பெற்றாள் என்று வேதம் அக்னாலேஜ் செய்கிறது. वो चुपके से पीछे से जाकर
उस भीड़ के बीच में से घुस के यीशु मसीह की वस्त्र का किनारे को छुआ, तब तुरंत यीशु मसीह से सामर्थ निकली। Amen. आमीन। ஆனால் இப்போது நமக்கு அவரை தொடுவதற்கு அவருடைய வார்த்தை the promise words நமக்கு தரப்பட்டிருக்கிறது. अभी हम यीशु मसीह को कैसे छू लें? उनकी वचन हमें दिया गया है। Amen. आमीन। அவர் எனக்கு என்னை சுகப்படுத்துகிற தேவன். वो हमारा चंगा करने वाला परमेश्वर அவர் நம்மை है சுகப்படுத்த விரும்புகிறார். और वो चाहता है हम चंगे हो जाएं। ஆகையால் நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒரு அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். तो प्रभु के वचन की ओर हमारा विश्वास की क्रिया होना चाहिए। பொதுவாக நான் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கும் போது और कभी कभी लोगों की परिस्थिति को जब देखते हैं, बातें करते हैं, அவருடைய பேச்சுகளை யாவும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். वो तो बोलते हैं, मुंह से विश्वास करते हैं, ஆனால் கொஞ்சம் தாண்டி போகும்போது சுகரா, அது சுகர்னா அது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், அது கடைசி வரை இருக்கும் பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க. कोई कोई बातों के ऊपर लोगों का ये विचार होता है, जैसे शुगर की प्रॉब्लम है तो बोलेंगे ये तो जिंदगी भर साथ ही रहेगा। அப்போ அங்கே விசுவாசம், அங்கே விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன் என்பது, அப்போ எதை பேசினார்கள்? விசுவாசத்தை பேசவில்லை. they are believe the unfaith. विश्वास किया इसलिए बोल रहा हूँ, ये बात की वहाँ जगह नहीं है, विश्वास और कहीं है। sometime कैंसर व्याधि வந்துட்டாலோ, इस तरह कोई कैंसर बीमारी हो, சம்டைம் சுகப்படுத்த முடியாத ஒரு சம்பவம் வாழ்க்கை நடந்து கொண்டாலோ, तो मेडिकल रीति से ऐसे कुछ बीमारी आ गया, इसका इलाज नहीं है बोलते हैं, அல்லது டாக்டர் கைவிட்டு டாக்டரே சொல்லிவிட்டார் என்று நாம் கேட்டாலோ, और ऐसे भी स्थितियां हैं जब डॉक्टर जवाब दे दिया है। சைக்காலஜிக்கலி அது உள்ளத்திலே விசுவாசம் ஆக்சிடென்ட் வராது. டாக்டர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, சுகமாகாது என்று சொன்னாலும் சரி, இது தேவன் என்னை சுகப்படுத்துகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் த எனி இன்டெலெக்சுவல் அக்ரிமெண்ட். तो इस तरह कुछ भी बात कहे जाए हैं, मन उसमें लगेगा तो विश्वास की बातें दूर हो जाएगा, पर इस बात में हम चाहे कोई भी कुछ भी बोलें, पर प्रभु पर मेरा विश्वास है, प्रभु कर सकता है बोल के प्रभु पर विश्वास रखेंगे तो वह विश्वास क्रिया करेगा। சம்டைம் நம்முடைய பேச்சுகள் விசுவாசி என்று சொன்னாலும் பேச்சுகள் அவிசுவாசத்தின் பேச்சுகளாக இருக்கிறது. हम विश्वासी है, फिर भी हमारा कभी कभी हमारा मुंह से जो निकलता है बात अविश्वास की बातें होती है। That means we are unbelief. तो इसका मतलब अविश्वास है। Amen. Amen. Hallelujah. So ஆக கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, पर प्रभु हमारा विश्वास को जब देखता है, அங்கு அவரை தொட்டே ஆகும். அவருக்கு தெரியாமலே அந்த அந்த ஸ்திரீட்டு கேட்குறார், என்னை தொட்டது யார் என்று கேட்குறாரு அந்த கூட்டத்தை பார்த்து. और उस भीड़ के बीच में जब सामर्थ निकले थे, यीशु मसीह ने पूछा किसने मुझे छुआ। தெரியாது என்றது அல்ல, और प्रभु नहीं जानता ऐसे नहीं, பின்னாடி வந்து தொட்டதுனால पीछे से आकर उसने छुआ। just God want to recognize by faith she was healed. प्रभु को मालूम है विश्वास के द्वारा उसकी चंगाई हुई है, वो कौन है देखना चाहता था। ஆக இந்த விசுவாசம் ரெண்டு விதமாக இருக்கிறது. விசுவாசத்தை ஒன்று காண வேண்டும், விசுவாசம் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். तो विश्वास प्रभु देखने के लायक होना चाहिए, और विश्वास हमें चंगा करना चाहिए, கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். जीवित होना चाहिए, क्रिया के साथ होना चाहिए। Amen. आमीन। ஸோ நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் விசுவாசின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. अब्राहम को हम जानते हैं, उसको विश्वासियों का पिता कहलाया जाता है। His faith and action லேயும் அவன் நீதிமானாக வேதம் சொல்கிறது. और उसका विश्वास के क्रिया के द्वारा ही वो धर्मी ठहराया गया। அவன் blessing மட்டுமல்ல, केवल आशीष नहीं, and he became a righteousness. और वो धर्मी भी ठहराया गया। ஆக நாம் விசுவாசிக்கிறதுனால நாம் சுகத்தை மட்டுமல்ல,
तो विश्वास के द्वारा केवल चंगाई नहीं, நாம் நீதிமான்களாகவும் மாற்றப்படுகிறோம். हम धर्मी भी ठहराए जाते हैं. Amen. Amen. ஸோ ஆக இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது, நீ போய் இந்த குமாரனை பலி செலுத்திடுன்னு சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. और अब्राहम से परमेश्वर ने कहा तुम जाकर तुम्हारे एकलौता पुत्र का बलि चढ़ाओ. கர்த்தர் தேவனுடைய வார்த்தையிலே தம்முடைய சந்தானை பெருக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். पर अब्राहम से जब उसको बुलाया, परमेश्वर ने यही वायदा किया, तेरा संतान को बढ़ाऊंगा. तो இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீதானே சொன்னீர் என்றால் ஏன் கொள்கிறீர் என்று அவன் கேட்கவில்லை. फिर भी वो परमेश्वर से यही पूछताछ नहीं किया, आपने संतान बढ़ाऊंगा बोला, दिया वो पुत्र को भी बलि चढ़ाने के लिए क्यों कह रहे हो. மீன் ஆர்வன்ட்ட வந்து தனிமையாக வந்து நீ பலி சுத்தப்போது நான் திரும்ப தருவேன் என்னும் சீக்கிரத்தை சொல்லவும் இல்லை. और अब्राहम से गुप्त में परमेश्वर ने ये भी नहीं कहा इसको बलि चढ़ा दो दूसरा मैं दे दूंगा. He never spoke. ऐसे कुछ भी बात परमेश्वर ने नहीं कहा. பட் அவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே அவன் அவ்வளோ விசுவாசித்தான். வேதம் சொல்கிறது, பவுல் அதை சொல்லும்போது சபை சொல்கிறார், அவன் பிள்ளைகளை கல்லினாலேயே பிள்ளைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். और अब्राहम का विश्वास के बारे में पौलुस जब अपने पत्र में लिखता है, ये कहता है कि अब्राहम ऐसे विश्वास किया इसहाक को, तभी परमेश्वर ऐसा परमेश्वर है वो पत्थर से भी बच्चे देगा. சாராளும் தம்முடைய ஸ்திரீகளின் வழிபாடுகள் முடிந்த பிறகும் பிள்ளையை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. सारा भी शारीरिक रीति से वो बच्चा पैदा करने की योग्य नहीं थी, फिर भी वो संतान पाया. சாராள் விசுவாசிகளின் பட்டியலில் சாராளுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. वहाँ हम विश्वास किए हुए लोगों के लिस्ट में सारा का नाम भी आया है. Amen. Hallelujah. Hallelujah. That means Sarah also received the God blessing through the faith. तो सारा को भी परमेश्वर की आशीष विश्वास के द्वारा मिली. இன்று சில தம்பதிகளை இவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மேரேஜ் முடிந்ததும் பிள்ளைகள் இல்லா டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணும்போது, आज बहुत जैसे परिवार है वो संतान नहीं होते, हमारे जीवन में भी ऐसे हुआ था, शादी के बाद संतान की आशीष नहीं मिला. ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் இட்ஸ் நாட் பாசிபிள் by naturally you have to go for the test tube child. तो डॉक्टर लोग ये भी कह रहे थे कि आप शारीरिक रीति से ये असंभव है, मुश्किल है, तो आप टेस्ट ट्यूब भी ट्राई कर सकते हैं. நிறைய மெடிசின் தந்திருந்தார்கள். बहुत दवाई भी चल रहे थे, கொஞ்ச நாள் சாப்பிட்டோம், कुछ समय तक चल रहा था, எந்த பிரயோஜனமும் இல்லை. पर वो कोई फायदा नहीं. பிறகு டாக்டர் குத்து எல்லா மெடிசனையும் நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு we started to kneel down to God. और दवाई सारा बंद कर केवल प्रभु की ओर प्रार्थना किया. Amen. By faith in his promises. और वचन विश्वास के द्वारा प्रभु अपना वायदा पूरा करता है. Amen. Amen. Hallelujah. तो इविधமாக within 2 months God blessed her with a baby. पूरी तरह जब प्रभु के ओर ताके तो प्रभु 2 महीने के अंदर संतान दिया. அந்த டாக்டர்கிட்ட திரும்ப செக்அப் போகும்போது, और डॉक्टर के पास जब दोबारा चेकअप के लिए गए थे, டாக்டர் not believe it. डॉक्टर यकीन नहीं कर रहे थे. So his intellectual agreement is not able to understand. वो समझ नहीं पाते थे. Yeah, this is a divine healing. ये प्रभु की ओर से ईश्वरीय चंगाई से होती है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. By the faith on his promises. हम प्रभु के वचन के ऊपर, वायदा के ऊपर கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். प्रभु हमारा विश्वास को देखता है. அந்த விசுவாசத்தின் கிரியைகளை கவனிக்கிறார். प्रभु हमारा विश्वास का क्रिया को देखता है. I mean according to his word. और प्रभु के वचन अनुसार it will happen. वो संभव है. Amen. ஆகையால் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கும்போது அநேக காரியங்களை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு கொடுக்கிறார். यीशु मसीह लोगों से जब चंगाई देना होती है तो उससे एक बार पूछता है कि क्या तुम विश्वास करता है. So the faith and the belief
on the Lord Jesus Christ, who provides the healing, is more important. This is the principle for the divine healing. तो विश्वास करना एक सिद्धांत है परमेश्वर से चंगाई पाने के लिए। Amen. आमीन Amen. आमीन। இரண்டாவதாக और दूसरा நாம் வேதத்தை பார்க்கும்போது மேத்யூ சாப்டர் 9 verse 2. मत्ती 9:2 இங்கே ஒரு திமிருவாரனைக்கான பற்றி வேதம் பேசுகிறது. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிருவாரக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிருவாரக்காரனை நோக்கி, மகனே திடன்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். यहाँ पर एक लकवा के एक रोगी को हम देख रहे हैं जिसको यीशु मसीह के पास लाया। तब यीशु ने उनका विश्वास देखकर उस लकवे के रोगी से कहा, ஆமென். हे पुत्र, डांट्स बांध, तेरे पाप क्षमा हुई। ஆமென். आमीन। இங்கே ஒரு திமிருக்காரன் மீன் ஜஸ்ட் லைக் பேரலைஸ் பேசணும் நம்ம பேச்சுன்னு நினைக்கலாம். கத்தர் அவனிடத்தில் ஜெயிக்கிறதுக்காக கொண்டு வந்தார். और लकवे को यीशु मसीह के पास लेकर आए थे। ஸோ அப்பொழுது அவன் விசுவாசத்தை காண்கிற, இங்கேயும் அதை காண்கிற கத்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு, यहाँ पर भी हम देख रहे हैं यीशु मसीह ने उसका विश्वास को देखा। तो ரெண்டாவது பிரின்சிபல் he forgiving the sin. और दूसरा सिद्धांत है पाप की क्षमा। Amen. आमीन। அவர் கை வைத்து குணமாகி நீ போகணும்னு சொல்லவில்லை. यीशु मसीह ने तुरंत हाथ बढ़ाकर उसको छूकर तो जाओ चंगाई मिल गया, ऐसे नहीं कहा। ஸோ ஆனால் இங்கு சொல்லுகிறார் ஐ forgiven your sin. पर प्रभु कहता है, हे पुत्र, डांट्स बांध, तेरे पाप की क्षमा हुई। அப்போ இந்த திமிருவாதம் என்ற வியாதி तो ये लकवे के रोगी பாவத்தினாலே வந்திருக்கிறது என்று அர்த்தமாயிருக்கிறது. यहाँ पर उसके जीवन में ये रोग आने का कारण पाप है। கர்த்தர் இங்கு அவனை குணப்படுத்துவதற்கு பதிலாக, यहाँ पर प्रभु उसको चंगाई देने के बदले, கை வைத்து ஜெபிப்பதற்கு பதிலாக हाथ रखकर चंगाई देने के बदले அவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை கொடுக்கிறார். ஐ forgiven your sin. நான் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறேன். प्रभु एक चौकित उत्तर दे रहा है, तेरा पाप की क्षमा हुई। ஆம், நம்முடைய வாழ்க்கையில் பல தடவைகள் வியாதிகளுக்கு அநேக காரியங்கள் பாவங்களாக இருக்கின்றன. कई बार हमारा बीमारी की एक कारण भी पाप होती है। Amen. Amen. Most of the cases. बहुत सारा बीमारी की एक कारण है पाप। அந்த பாவம் நீக்கப்பட வேண்டும். वो पाप हमसे दूर होना है। அந்த பாவம் நீக்கப்படும் போது जब पाप हमसे दूर होती है, the divine healing will happen. ईश्वरीय चंगाई हमारे जीवन में प्राप्त होगी। இன்னொன்றத்தில் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கத்தெடுத்து கொண்டு வந்தார்கள். एक बार एक वेश्या को यीशु मसीह के सामने लाए। तो அப்பொழுது எல்லாரும் மோசேயின் பிரமாணத்தின்படி இவள் கல்லெறியப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். तो लोगों ने चिल्लाया कि मूसा की व्यवस्था के अनुसार इसको पथरवाह करना है। तो அப்பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் இவர்களை கல்லெறிய கடவன் என்று तब यीशु சொன்னார். मसीह ने उस भीड़ से कहा, तुम में से जिसके अंदर पाप नहीं है वो पहले पथरवाह इसको करें। அவன் கடைசியாக எல்லாரும் தங்களை கல்லுகளை விட்டு போய்விட்டார்கள். तो जो भी हाथ में पत्थर लिए खड़े थे उन लोग पत्थर को छोड़कर वहां से चले गए। கர்த்தர் சொல்லுகிறார், तब यीशु ने कहा, நானும் உனக்கு பனிஷ்மெண்ட் தர கிடையாது, मैं तुम्हें दंड नहीं देता, பட் do not sin again. पर एक बात कहता हूँ, दोबारा पाप मत कर। Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ நீங்க நம்முடைய சோசியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மென்டல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாவம் திக்குள் அவர்கள் விழுகிறபடியால் அந்த பாவம் நீக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். मानसिक रीति से या फिर शारीरिक रीति से, आत्मिक रीति से कोई भी प्रॉब्लम हो, यदि हमारा पाप की क्षमा होती है तो हमें पूरी चंगाई मिलती है। காரணம் பாவம் இருக்கும் வரை जब तक पाप रहेगा வியாதிகளை சந்திக்க நேரிடும்,
हम बीमारी को सामना करना पड़ता है, ஆமென், வீக்னஸை சந்திக்க நேரிடும், दुर्बलताएं आती है, மற்றும் மென்டல் ரீதியாகவும் வாழ்க்கையை இன்னொரு பலருக்கும் பல 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 விதமாக பாதிப்பு உண்டாயிருக்கிறது. सबका अलग अलग रीति से हानि होगी. ஆனால் இங்கு கர்த்தர் சொல்கிறார், நாம் பாவ மன்னிப்பு பெறும்போது पर पाप की क्षमा जब होती है, the most of the diseases will healed. ज्यादातर बीमारी की चंगाई मिलती है. ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமையுடையதாக. प्रभु के नाम की महिमा हो. ஆமென். आमीन. तो ஆகையால் பாவ மன்னிப்புக்கு நாம் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது அவருடைய சேர்ந்து பாவ மன்னிப்பு பெற்றார்கள். நாம் இப்போது நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். जब यीशु मसीह शरीर में था, लोग सामने जाकर ऐसी रीति से पाप की क्षमा पाते थे और चंगाई होते थे. अब हम क्या करें? हम वचन पर, प्रभु का वचन हमें दिया गया है, उस वचन पर विश्वास कर कर प्रभु यीशु मसीह की लहू के द्वारा हमारे पापों को धोना है. You believe in the blood of Jesus Christ. हम यीशु मसीह की लहू के ऊपर विश्वास करना है. காரணம் இந்த இரத்தம் அநேகருக்கு பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கிற இரத்தமாக இருக்கிறது. क्योंकि यीशु मसीह के लोग बहुतों का पापों के क्षमा के लिए बहाया गया लहू है. இரத்தம் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல, लहू केवल हमारा सुरक्षा के लिए नहीं, பாவத்தை மன்னிப்பதற்கும் கூடவே. यीशु का लहू हमारा पापों को क्षमा करने के लिए है. ஆமென். आमीन. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்கு மட்டுமே இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை உண்டு. यीशु मसीह का लहू का ही केवल सामर्थ है हमारे पापों का क्षमा करने का. அதில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க ஏன் சொன்னார் என்றால், तो एक व्यक्ति जब यीशु मसीह के नाम पर विश्वास कर कर प्रभु यीशु मसीह के पास आता है, तो प्रभु कहता है ये वचन क्यों दी गई है? यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने के लिए. காரணம் அங்கு பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். वहाँ पर लिखा है, पाप की क्षमा के लिए तुम्हें से हर एक जन मन फिर कर यीशु के नाम से बपतिस्मा लो. The blood represented by his name. क्योंकि लहू उनका नाम को बताती है. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு तो यीशु का प्रभु यीशु मसीह को ग्रहण करके பாவ மன்னிப்புக்கென்று पाप की क्षमा के लिए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிற அவருடைய இரத்தத்தினாலே यीशु मसीह के नाम के ऊपर, नाम के द्वारा दी गई लहू के ऊपर அதை விசுவாசித்து विश्वास कर कर நம்முடைய வாழ்க்கையிலே இரத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது उस लहू के लिए हम हमें सौंप देते हैं, அங்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. वहाँ पाप की क्षमा होती है. ஆமென். आमीन. பாவம் மன்னிக்கும் போது जब पाप की क्षमा होती है, சமாதானம் தொடங்குகிறது, शांति शुरू होती है. நான் முன்பு சொன்னதுக்கு எங்கே பாவம் இருக்கும் வரை அங்கு சமாதானம் குறைவாயிருக்கும். जब तक पाप रहेगा वहाँ शांति नहीं रहेगा. வாயினால சமாதானம் சொல்லி உண்மையான சமாதானம் கிடையாது. मुंह से शांति शांति बोलने से शांति नहीं मिलेगा. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு மரணத்தை சொல்லும்போது क्रूस के कुर्बानी के समय நீங்கள் ஏசாயா 53ஆம் சாப்டரில் படிக்கும்போது சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. हम यशाया 53 में पढ़ते हैं, हमारे ऊपर शांति के लिए, हमारे शांति के लिए उन पर ताड़ना पड़ी. எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினார்? कैसे प्रभु हमारे लिए शांति पैदा किया? சிலுவையிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே, क्रूस पर प्रभु अपना लहू बहाया அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. और उस लहू के द्वारा पाप की क्षमा அந்த होती है. பாவம் மன்னிக்கப்படும் போது और जब पाप की क्षमा होती है, அந்த பாவத்தினால் விளைந்த பாதிப்பு யாவும் நீக்கப்படுகிறது. पाप के द्वारा जो आया है हर हानि हमसे दूर किया जाता அவன் है சமாதானம் பெறுகிறான். और शांति मिलती है. ஆமென். ஆகையால் சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் நம்முடைய சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தம் சிந்ததினாலே, அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றதினாலே ஒருவன் சமாதானம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறான். और इसलिए यीशु मसीह के लहू बहाए जाने के द्वारा, क्रूस के कुर्बानी के द्वारा हमारे पाप की क्षमा होती है. जब पाप की क्षमा हो रही है
तब प्रभु की शांति हमें मिलती है, इसलिए उन पर हमारे शांति के लिए ताड़ना पड़ी। So everyone must believe the blood of Jesus Christ. इसलिए हर एक जन यीशु मसीह के लहू पर विश्वास करना है। Amen. आमीन। तो அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பு பெறுகிறோம். हम उनके लहू के द्वारा शुद्ध होते हैं और पाप की क्षमा पाते हैं। நம்முடைய வாழ்க்கையில சம்டைம் மறைவான பாவம் உண்டாகிறது. हमारे जीवन में कभी गुप्त पाप हो सकता है। நம்முடைய முன்னோர்களின் பாவம் இருக்கலாம். और पूर्वकों का पाप हमारे ऊपर हो सकती है। காரணம் ஒரு பேரண்ட்ஸு அல்லது 4 ஃபாதர்ஸுடைய பாவம் 3-4 தலைமுறை வரை அதை பாதிப்பு உண்டாகிறது வேதம் சொல்கிறது. और पूर्वकों का पाप 3-4 पीढ़ी तक बना रहता है। அந்த பாவம் யாவும் நீக்கப்பட வேண்டும். तो ये जन्म पाप सारा धुल जाना चाहिए। நாம் செய்த பாவம் உண்டு, और हम खुद के किया हुआ पाप है। நாம் தெரியாமல் செய்த பாவம் உண்டு, अनजाने में किया हुआ पाप है। தெரிந்து செய்த பாவம் உண்டு, जानकर किया हुआ पाप है। நாம் அறியாமல் செய்த பாவம் உண்டு, अनजाने में करते हैं पाप भी है। நம்ம தெரியாமல் செய்த பாவம் பாவமே, जाने या अनजाने में किया हुआ सब कुछ पाप है। நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது, जब मैं सिंगापुर गया था, ஸோ அங்கே லெஃப்ட் சைடு நடக்க முடியாது. वहाँ बाईं ओर चल नहीं सकते, तो राइट साइड वी हैव टू वॉक. हम चलना तो दाहिने ओर चलना है। दैट्स फर्स्ट टू मी. காரணம் இந்தியாவில் எப்பவும் லெஃப்ட் சைடும் வாக்கிங் ரோல் நடந்து போவாங்க. हमारे देश में तो हम बाईं ओर चलते हैं। அந்த நாட்டின் ரூல் அப்படியா இருந்தது. वहाँ देश का कानून ऐसा है। பட் என் கூட வந்த பருப்பு கொஞ்சம் தாண்டி மாறி तो ரோடு மாறி போட்டால் நான் தனிமையாக போக வேண்டியதாகி போச்சு. तो मेरे साथ जो आता था वो थोड़ा आगे बढ़ गया था, मैं अकेला जा रहा था। ஸோ நான் மறு சைடு நடக்கிறதை ஒரு போலீஸ் அங்கே கிடந்துட்டு ஷவுட் பண்ணாப்புல. तो मैं गलत साइड में जा रहा था, वहाँ पुलिस चिल्ला रहा था। பை காட் கிரேஸ் அவர் ஆக்ஷன் படுத்தி இப்படி நடந்து போங்கன்னு சொன்னாப்புல. और उन्होंने बोला उधर से नहीं इधर से जाना है। ஸோ நம்ம மீறி நடப்பிருந்தால் தண்டனையும் கிடைக்கும் அங்கே. ऐसे बोलने के बाद भी हम उल्लंघन करेंगे तो दंड तो मिलेगा। இது நாம் ஃபர்ஸ்ட்டில் செய்தது வித்தவுட் நோயிங். पहले किया अनजाने में, அதுவும் பாவம் தான். वो भी गलत है। அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சம்டைம் தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அது ஒரு ஜஸ்டிஃபையாக இருக்கலாம். ஆயினும் தேவனுடைய வார்த்தையின்படி அறியாமையில் செய்தாலும் பாவமே. तो इस तरह हमारे जीवन में भी हम अनजाने में कुछ करते हैं, वो भी गलत है। Amen. Amen. Sin is always sin. पाप तो हमेशा पाप ही है। Violation is always violation. उल्लंघन करना पाप है। கர்த்தர் நம்முடைய மன்னிக்கும்படியாக, மன்னிப்பு பெறும்படியாக கர்த்தருடைய இரத்தத்துக்கு நேராக கடன் சொல்ல வேண்டும். हम पाप की क्षमा पाने के लिए प्रभु की लहू की ओर देखना है। அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது जब पाप की क्षमा होती है, நம்முடைய வியாதிகள் பாவத்தின் மூலமாக வந்த வியாதியாக இருந்தால் 100% நம்மை விட்டு மாறும். यदि हमारा बीमारी पाप के कारण आया है तो पाप की क्षमा होने से बीमारी भी दूर हो जाता பாவத்தை है। மன்னிப்பது கர்த்தராக இருக்கிறபடியால் पाप की क्षमा प्रभु करता है। this is divine healing. वो ईश्वरीय चंगाई है। Amen. Amen. கர்த்தர் அந்த திமிர்வாதனை காரனை பார்த்து சொன்னது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. और लकवे से जो प्रभु ने कहा बात बहुत चौकित बात है। நீ போகலாம், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. तुम जा सकता है, तेरा पाप की क्षमा हुई। Amen. आमेन। तो ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, तो परमेश्वर के संतान होते हैं हम, तो இந்த பாவத்தின் சைடு எஃபெக்ட் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகாதபடிக்கு, पाप की हानि हमारे जीवन में ना होने के लिए, ஆமென், இந்த பாவ மன்னிப்பு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हम में से हर एक जन पाप की क्षमा
पूरी तरह पाना है। Amen. आमीन। Amen. आमीन। Believe the blood of Jesus Christ. यीशु मसीह के लहू के ऊपर विश्वास करना। நீ பாவம் மன்னித்தால் பாவம் மன்னிப்பின் ஒரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். यदि पाप की क्षमा हुई है तो एक निश्चित रूप से हमें पता चलता है। பாவ மன்னிப்புன்னா தேவ சமாதானம் உன் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்கிறது. और पाप की क्षमा हुई है तो प्रभु के शांति हमारे मनों में रहेगा। Amen. இவ்விதமாக தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். इस तरह हम ईश्वरीय चंगाई पा सकते हैं। Restore the divine healing of Yeshua. और ये चंगाई को हम पाएं और उसमें तामे रहें। மூன்றாவதாக और तीसरा by cleansing the spirit. आत्मा को शुद्ध करने के Amen. द्वारा। Hallelujah. Amen. இது ஒரு விசேஷித்த பிரின்சிபலா இருக்கிறது. ये एक विशेष सिद्धांत है। நார்மலாக ஜனங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு கடினமான காரியம். आमतौर पर लोग इस बात को समझ नहीं पाते हैं। Just go to the words. லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். 13:16 இந்த சாத்தான் 12 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியை இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அழுத்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி வேர்ஸ் 11, அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அங்கு ஒரு ஆவிக்குரிய கட்டை பற்றி வேதம் சொல்கிறது. यहाँ एक आत्मिक बंधन के बारे में लिखा है। एक स्त्री थी, वो 18 वर्ष से दुर्बल करने वाले दुष्ट आत्मा से लगी थी। बाइबल विटनेसिंग बलवीनப்படுத்தும் ஆவி. वचन में लिखा है दुर्बल करने वाली दुष्ट आत्मा। आमेन. आमेन। சோ சில ஆவிகளின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு உண்டாயிருக்கிறது. और जैसे दुष्ट आत्मा है उसके द्वारा भी हमारे जीवन में कुछ हानि होगी। இது உண்மையே. ये सच है। இது ஆவிக்குரிய வேர்ல்டிலே நாம் நிறைய வாழ்க்கையிலே நானும் பார்த்திருக்கிறேன். आत्मिक जीवन में बहुतों के जीवन में देखा है। இந்த ஸ்பிரிட் இருந்து இது 18 வருஷமா இருந்து தட் மீன் இந்த ஸ்திரீ சர்ச்சுக்கு போற ஒரு விசுவாசியாட்டம் இருந்திருக்கிறாங்க. और ये आराधनालय में जाने वाली थी। और ஈவன் ஆபிரகாமின் சந்ததியாட்டும் இருக்கிறார்கள். और अब्राहम के संतान में थी। ஆனா இவருடைய வாழ்க்கையில பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி இருக்கிறது. पर इसके जीवन में एक दुर्बल करने वाले आत्मा लगी थी। கர்த்தர் அந்த ஆவியை துரத்தினார். जब उस आत्मा को जब प्रभु ने खंडन किया, उसको बहाया, அவள் பழையது போல நிமிர்ந்து விட்டாள். वो कुमड़ी पहले की तरह सीधा होगी। கூனியா இருந்தவள் कुमड़ी थी, ஸ்ட்ரைட் ஆகி விட்டாள். वो सीधा खड़े हो गए। ஸோ இதை நீங்கள் டாக்டர் மெடிக்கல் சயின்ஸில் நீங்கள் பார்க்க போனால் they cannot understand. ये मेडिकल साइंस में इसको हम कुछ समझ नहीं आता है। ஸ்பிரிட்டை பற்றி they are not knowing. दुष्ट आत्मा के बारे में वो नहीं जानते। They will materialize, they will see the visual, seeing only, they will take the belief and do the solution. वो सबूत के साथ ही बातें करेंगे। But the spirit related problem even டாக்டருக்கும் புரியாதது. दुष्ट आत्मा के पीड़ित बातों का डॉक्टर्स नहीं समझ सकते। இந்த சபைக்கு சென்றிருந்த விசுவாசியாகிய ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த இந்த ஸ்திரீயானவள் और अब्राहम के संतान में ये स्त्री जो आराधनालय में उपदेश सुनते थे, बैठती थी, பலவீனப்படுத்தும் ஆவியை பெற்றவளாயிருந்தாள். और ये इसके अंदर दुर्बल करने वाला दुष्ट आत्मा लगी அந்த थी। ஆவியிலிருந்து சுத்திகரிப்பு. और उस आत्मा से उसको शुद्ध किया गया। ஆமென். आमीन। ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி நாம் பேசிக்கிறோம், கண்டிருக்கிறோம். हम दुष्ट आत्मा के बारे में जानते हैं, देखा भी है। ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஸ்பிரிட்டை ரிப்ரசன்ட் பண்ணுகிறது.
और एक एक स्वभाव एक आत्मा को प्रकट करता है। That means பெருமையின் ஆவி, घमंड करने का எரிச்சலின் ஆவி, और इरिटेट होने का, தூக்கத்தின் ஆவி. और नींद की। तो இவ்விதமாக ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில் உள்ள ஒரு எஃபெக்ட் தான் நம்முடைய சரீரத்திலே உண்டாகிறது. तो आत्मा के मंडल में जो बातें होती है वो हमारे शरीर में भी हानि ले आती है. நம்ம செய்கிற ஒவ்வொரு கேரக்டர் கூட அது ஒரு ஆவியின் பேக்ரவுண்டா இருக்கிறது. तो हमारा प्रकट होती है एक एक स्वभाव भी एक एक आत्मा का प्रकटीकरण है. तो இவ்விதமா பரிசுத்த ஆவியை பெற்றால், यदि हम पवित्र आत्मा पाए हैं, பரிசுத்த ஆவியின் கனி 9 கனியை நாம் கொடுப்போம். पवित्र आत्मा के द्वारा 9 प्रकार का फल हमारे जीवन में प्रकट होगी. The fruits of the spirit also expressed as a character. तो हर एक आत्मा का फल एक एक स्वभाव को बताती है. Amen. Amen. Hallelujah. ஆகையால் நம்முடைய சுபாவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. तो हमारा स्वभाव कैसा है उसके पीछे एक आत्मा है. So நம்முடைய சுபாவங்கள், तो हमारा स्वभाव, that means the ஆவிக்குரிய சுபாவங்கள் இல்லாத சுபாவங்கள், ஆவிக்குரிய சுபாவங்களாக காணப்படாத சுபாவங்கள், जो आत्मिक फलों में एक नहीं है, आत्मिक स्वभाव नहीं है, उसको छोड़कर जो भी स्वभाव है, that is unclean spirit. वो अशुद्ध आत्मा का स्वभाव है. That spirit must be get cleansed. तो इसलिए उस आत्मा को शुद्ध करना है. Amen. आमीन. வேதத்தை நாம் படிக்கும்போது சொல்லப்படுவது எரிச்சலின் ஆவி இருந்தால் எலும்புகளை பாதிக்குமா. और जलन करने की आत्मा है तो वो हड्डियों तक पहुंचता है, लिखा है. அவன் சகோதரங்களை கொல்லுவதற்கு கூட துணியாதான். और भाइयों का हत्या करने के लिए भी अगुवाई होता है आत्मा से. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது சவுல் ராஜா இடத்தில் பொல்லாத ஒரு ஆவி வந்தபோது அவன் ஈவன் தாவீதை கொல்லும்படியாக துணிவு கொண்டான் என்று பார்க்கிறோம். साउल राजा के अंदर वह बुरी आत्मा जब आए थे तो साउल दाऊद को मार गिराने के लिए यत्न किया. आमेन. आमीन. तो இவை யாம் ஏன் கொடுக்கிறது என்றால், ये सारे क्यों हम बताते हैं कि இந்த ஸ்பிரிட் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறது. इस तरह की आत्माएं हमारे जीवन में श्राप लाने का है. இந்த ஸ்பிரிட்டை மாற்றுவது இஸ் நாட் வெரி ஈஸி ஜாப். और इस आत्माओं को दूर करना आसान काम नहीं है. ஸோ இன்னொருடைய ஆத்மா இருந்தால் ஜபத்திலே சீக்கிரம் மாற்றிக்கிறது. दूसरों का कुछ आत्मा तो प्रार्थना कर कर निकाल देते हैं. ஆனால் தன்னுடைய ஆத்மாவிலே கட்டிப்பிடிச்சிருந்தா, पर खुद की आत्मा में ऐसे कुछ बात है तो அதை நீக்குவது ஒரு டிவைன் பவர் நமக்கு தேவையா இருக்கிறது. उसको हमसे दूर करने के लिए ईश्वरीय शक्ति चाहिए. ஆமென். आमीन. அது சாபத்தின் பிரமாணத்துக்குள் வரும்போது அந்த சுபாவங்கள் யாவும் அவருடைய பற்றி கொண்டு இருக்கின்றது. और इसके द्वारा श्राप के बंधन में पड़ जाते हैं. கர்த்தர் சிலுவையிலே நமக்காக சாபமானார், சாப பிரமாணத்தை முறித்தார் என்று வேதம் சொல்கிறது. और प्रभु क्रूस पर हमारे लिए श्रापित हुआ और श्राप का बंधन को तोड़ा. தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்கிறது கலாத்தியா chapter 3 verse 13 and 14. गलाती 3 का 13 और 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நமக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. मसीह ने जो हमारे लिए श्रापित बना, हमें मोल लेकर व्यवस्था के श्राप से छुड़ाया, क्योंकि लिखा है जो कोई काट पर लटकाया जाता है वह श्रापित है. यह इसलिए हुआ कि अब्राहम की आशीष मसीह यीशु में अन्य जातियों तक पहुँचे और हम विश्वास के द्वारा उस आत्मा को प्राप्त करें जिसकी प्रतिज्ञा हुई है. அன்கிளீன் ஸ்பிரிட்னாலே கட்டப்படுவது ஒரு சாபத்திடான காரியம்.
और अशुद्ध आत्मा के बंधन में पड़ जाना एक श्राप की बात है। இது ஆவிக்குரிய கட்டாக இருக்கிறது. ये आत्मिक बंधन है। அந்த ஸ்திரியை பார்த்துடுகிறார், இவளை இந்த ஆவியின் கட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டுமா என்று கேட்கிறார். और वो स्त्री को प्रभु ने उस दुर्बल करने वाले आत्मा से छुड़ाया। ஆமென். आमेन। சோ ஆகையால் இந்த ஆவிக்குரிய கட்டுகள் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், तो इस तरह आत्मिक बंधनों से हम छूट जाना तो we need the power of the Holy Spirit. हमें पवित्र आत्मा का सामर्थ्य चाहिए। 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும்போது, दूसरा कोरिन्थी 3:17 में लिखा है, now the Lord is Spirit, अब प्रभु तो आत्मा है, where there is spirit there is liberty. கர்த்தரே ஆவியாயிருக்க, ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. और जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता है। ஆமென். இப்போ கர்த்தர் ஆவியானவராக இருக்கிறார். अब तो प्रभु आत्मा है, அந்த ஆவியானவர் எங்கே உண்டோ जहाँ कहीं प्रभु की आत्मा है அங்கே சுதந்திரம் மீன் லிபர்ட்டி. वहाँ स्वतंत्रता है। அந்த கட்டிலிருந்து கட்டவிழ்ப்பு, उस बंधन से खुल जाएंगे। சங்கிலிருந்து கட்டவிழ்ப்பு, वो जो चेन बंधन है उससे அந்த खुल ஆவிக்குரிய जाएंगे। கட்டிலிருந்து ஒரு விடுதலை आत्मिक बंधन से एक छुटकारा கர்த்தர் தம்முடைய ஆவினாலே கொடுக்கிறார். प्रभु अपने आत्मा के द्वारा देता है। லிபர்ட்டி மீன்ஸ் இந்த தாபத்தின் பிரமாணத்திலிருந்து, அந்த ஆவிக்குரிய கட்டுகள் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார் அவருடைய பசுத்த ஆவினாலே. श्राप की आज्ञा दंड से और आत्मिक बंधन से प्रभु एक पूरी तरह एक छुटकारा देता है। It will work by the power of the Holy Spirit. ये केवल पवित्र आत्मा के सामर्थ्य से होती है, கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். क्योंकि प्रभु तो आत्मा है, அவன் இன்னொரு ஆள் கிடையாது. ये दूसरा कोई व्यक्ति नहीं है। அவர் தம்முடைய பசுத்த ஆவினாலே வல்லமையை கொடுக்கிறார். वो अपने ही पवित्र आत्मा से हमें सामर्थ्य देता है, அந்த வல்லமையினாலே और उस आत्मा से கட்டுகள் உடைக்கப்படுகிறது. हर एक बंधन टूट जाती है। ஆவியின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. हर एक आत्मा के बंधन खुल जाती है। ஆவிகளிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம். और दुष्ट आत्माओं से हम शुद्ध हो जाते हैं, அப்பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம். और छुटकारा हम पाते हैं। ஆமென். आमेन। அல்லேலூயா. அந்த ஆவி நீங்கும்போது जब वो इस तरह की आत्माएं दूर हो जाती है, we come to the normalized position. हम आम दौड़ पर हो जाते हैं। ஆமென். आमेन। சோ ஆக இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? तो और इसको पाने के लिए हम क्या करना है? வேதம் சொல்லுகிறது, open your heart. वचन कहता है तेरा दिल खोलो। Just go to the same verse 2 Corinthians chapter 3 verse 15. दूसरा कोरिन्थी 3:15। மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கத்திடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். आज तक जब कभी मूसा का पुस्तक पढ़ी जाती है तो उनके हृदय पर पर्दा पड़ा रहता है, परंतु जब कभी उनका हृदय प्रभु की ओर फिरेगा तब वह पर्दा उठ जाएगा। ஹல்லேலூயா. இங்கு மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுத்துக்கொள்ளப்படும். தொடர்ந்து பேசுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. जब मन फिराव होती है वो पर्दा उठ जाएगा, और प्रभु तो आत्मा है, जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता है। நம்முடைய வாழ்க்கையில இந்த வெயில் சொல்லுவாங்க, இது முக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த முக்காடு நீக்கப்பட வேண்டும். हमारे जीवन से भी ये पर्दा हट जाना है, நீ மனம் திரும்ப வேண்டும். हम मन फेरना है। இந்த ஆவி எனக்கு தேவையில்லாதது, இதை நான் மாற்றியாக வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம், ஒரு டிட்டர்மினேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, जो आत्मा हमारे जीवन में जरूरी नहीं है, उस आत्मा को हमसे दूर होने के लिए हम जब निर्णय लेते हैं, நான் இதை மறக்க விரும்புகிறேன் என்று நீ தீர்மானிக்கும் போது, ये आत्मा मेरे जीवन में काम नहीं करना बोल के हम उसका इनकार करते हैं, அந்த ஸ்பிரிட் அங்கே இருக்க முடியாது. जब वो आत्मा हमारे अंदर रह नहीं सकते। இந்த ஸ்பிரிட்டுகளை அடக்கக்கூடிய வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். और इस तरह का स्वभाव को, आत्माओं को खंडन करने का
अधिकार भी प्रभु हमें दिया है। Book of Proverbs chapter 25 verse 28 says, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. और नीति वचन 25 का 28 में लिखा है, उसकी आत्मा जिसकी आत्मा वश में नहीं वह ऐसे नगर के समान है जिसकी शहरपना घेराव करके तोड़ दी गई है। தன் ஆத்மையை அடக்காத மனுஷன், தட் மீன் அடக்கக்கூடிய தகுதி உடையவன் தான் மனுஷன். तो जो अपने आत्मा को वश में रखने की लायक है वही मनुष्य है। நான் முன்பு சொல்லியிருக்கிற போல, जैसे हम पहले कहा है, இயேசு கிறிஸ்துவாகிய பசுத்த ஆவியானவர் விசுவாசத்தோடு நாம் நம்முடைய கதவை திறந்தால்தான் உள்ளே வர முடியும். यीशु मसीह जो पवित्र आत्मा है, हम हृदय को खोलेंगे तभी अंदर आएंगे। வேதம் சொல்கிறது, நான் வாசல் அடியில் வந்து கதவு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் மட்டுமே நான் உள்ள பிரவேசிப்பேன். क्योंकि लिखा है, मैं खटखटाता हूँ, यदि कोई अपना द्वार खोलेगा तभी मैं अंदर प्रवेश करूँगा। That means इसका मतलब we have the authority. हमारे पास है अधिकार। ஆமென். இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதற்கு வேண்டாமா இல்லையா நாம் தீர்மானிக்க வேண்டும். यीशु मसीह अंदर आना है नहीं आना है, हम निर्णय लेना है। Amen. If we are allowing, यदि हम अनुमति देंगे, he will come to us. वो अंदर आएंगे। Amen. இப்போ some people பசுத்தாவியே வாரும் வாரும் என்று ஜெபிப்போம், ஆனால் கதவை மூட்டியிருப்பாங்க. बहुत लोग प्रार्थना करते हैं, पवित्र आत्मा आ पर अपना दरवाजा बंद रखते हैं। तो வேதம் சொல்கிறது, वचन कहता है, நீ மனம் திரும்பி तो मन फिरो, நீதியின் வசனத்தின் மேல் பசி தாகமாயிருப்பாய் என்றால், धार्मिकता के ऊपर भूखे और प्यासे रहें तो, விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. विश्वास के द्वारा वायदा किया वो पवित्र आत्मा को पाना है। तो ஆக இந்த விசுவாசமும், तो हमारा विश्वास, நீதியின் வசனத்தின் மேல் உள்ள பசி தாகமும், धार्मिकता के ऊपर जो प्यास और भूख है, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வாழ்க்கையில் இருக்கும்போது ये सब कुछ हमारे ऊपर निर्णय देता है। தேவ ஆவியானவர் உன்னில் கிரியை செய்ய தொடங்குவார். प्रभु की आत्मा हमारे अंदर क्रिया करेंगे। எங்கே அவருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता है। You will get liberty from the spirit. हम हर प्रकार की आत्मा से छुटकारा पाएंगे। We seek the help of the Holy Spirit. हम पवित्र आत्मा का सहायता मांगना है। कारण some spirit cannot easily go. क्योंकि कोई आत्मा आसानी से निकलता नहीं है। विशेष பெருமை ஆவி ரொம்ப டேஞ்சரஸ். विशेष करके जो घमंड की आत्मा है, இது சாதாரணமா போகாது. ये आसानी से नहीं जाता। We need great power. उसके पीछे बहुत सामर्थ्य की जरूरी है। In the power is gives by the Holy Spirit. और वो सामर्थ्य पवित्र आत्मा के द्वारा मिलती है। So you must have the determined. तो हमें निर्णय दृढ़ निश्चय होना चाहिए। कारण பெருமையின் ஆவினால் நிறைய பாதிப்பு வாழ்க்கையில் உண்டாகும். क्योंकि घमंड की आत्मा के द्वारा हमारे जीवन में बहुत हानि आती है। Amen. आमीन। அந்த ஆவியை அடக்குவது, அந்த ஆவியில் சுத்திகரிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது பசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கும். और आत्मा को वश में लाने के लिए पवित्र आत्मा की सहायता जरूरी है। Amen. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम। கர்த்தர் இந்த தேவனுடைய ஆவியினாலே, ஆமென், நம்மத்தில் இருக்கிற அந்த தேவ ஆவியின் சக்தியினாலே நம்மத்தில் இருக்கிற ஆவியை நாம் சுத்திகரிக்கும் போது டிவைன் பவர் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது. जो बुरी आत्मा हमारे अंदर है उसको हम पवित्र आत्मा के द्वारा शुद्ध करते हैं, ईश्वरीय चंगाई हमें मिलती है விசுவாசத்தோடு, विश्वास के द्वारा। ஆமென். ரெண்டாவது, ஆவியை சுத்திகரிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. और आत्मा को शुद्ध करने के लिए प्रभु का वचन भी जरूरी है। நீங்கள் Hebrews chapter 4 verse 12
इब्रानियों 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत चौका है और प्राण और आत्मा को और गंड गंड और गुदे गुदे को अलग करके आर पार छेदता है और मन की भावनाओं को और विचारों को जांचता है. Because the word of God has the authority. क्योंकि परमेश्वर का वचन पर अधिकार है. இங்கு வேதம் சொல்கிறது தேவ வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது. அது ஆத்மாவையும் ஆவியையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக வல்லமை உண்டு வேதம் சொல்கிறது. और परमेश्वर के वचन पर इतना अधिकार है, इतना सामर्थ है, वो प्राण और आत्मा को गांड गांड और गुदे गुदे को अलग कर सकता है. இதுக்கு முன்னாக ஒரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே மோசம் போகாத படிக்கு என்று சொல்கிறார். और इसके पहले भी वचन में लिखा है, हम उस विश्वास में प्रवेश करने का प्रयत्न करें, ऐसा ना हो कि कोई जन उनके सामने उनके समान आज्ञा ना मानकर गिर पड़े. இங்கு கீழ்ப்படியாமை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமைனாலே மோசம் போகாதிருங்கள், நீங்கள் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லிட்டு சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை இவ்வளவு வல்லமை உள்ளது, அது ஆவியை ஆத்மாவையும் பிரிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கிறது. परमेश्वर वचन को ना मानकर आज्ञा ना मानकर हम गिरना पड़े, क्योंकि परमेश्वर के वचन में इतना सामर्थ है. Oh, blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम. நாம் அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். हम प्रभु के वचन के लिए धन्यवाद करें. அந்த வார்த்தைக்கு மனதோடு கீழ்ப்படிவோம். हम प्रभु के वचन को संपूर्ण मन से माने. அந்த கீழ்ப்படிவதனால और आज्ञा मानने के द्वारा the words it will work on your life. परमेश्वर का वचन हमारे जीवन में काम करता है. அந்த வேண்டாத ஆவிகளை எல்லாம் என்ன செய்கிறோம்? நீக்கிறோம், செப்பரேட் ஆகிறோம். वो जो आत्माएं हमें तंग करता है उसको हमसे दूर करता है. எல்லா ஈவன் நினைவுல நிறைய ஆவிகள் வேலை செய்யும். हमारे विचारों में भी काम करता है आत्माएं. பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லப்படுகிறார். காரணம் தெய்வீக ஞானத்தை பெற்றவர், அதிகமாக பெற்றவர் சொல்கிறார், உன் யோசனைகளையும் அது மாற்றும். हमारे विचारों को भी वो जांचता है. உன்னுடைய கேரக்டரை மாற்றும். हर भावना को वो जांचता है. எப்படி மாற்றுகிறது? कैसे? அந்த ஆவியை அங்கிருந்து நீக்கும் போது, ஆத்மாவிலிருந்து அந்த ஆவியை நீக்கும் போது, हमारे आत्मा से उस आत्मा को हम दूर करते हैं, अलग करते हैं, அந்த ஆவி அங்க இருக்க முடியாது. वो बुरी आत्मा हमारे अंदर रह नहीं सकता है. ஆமென். Amen. நீங்கள் ஈவில் ஸ்பிரிட் கேஸ்களை நான் பார்த்திருக்கிறேன். और दुष्ट आत्मा पकड़ा हुए लोगों को हम देखा है. तो समटाइम தண்ணி ஜெபம் பண்ணி இயேசுவின் இரத்தமாக மாற்றி குடிக்க கொடுத்தா அங்கே அது சும்மா அது சட தொடங்கிடும். और ऐसे लोगों को हम पानी में प्रार्थना कर पिलाते हैं तो वो अंदर रह नहीं सकता है. they started to vibrate. वो तड़पता है. அவன் தங்க முடியாது அங்கே. वो किसी के अंदर रह नहीं सकता है. Amen. Similarly, इस तरह when the word, by obedience you are accepting the word of God, और आज्ञा मानकर हम प्रभु का वचन को ग्रहण करते हैं, the spirit cannot stay with you. अन्य आत्मा अंदर रह नहीं सकता है. Amen. Hallelujah. That the divine word of God, तो परमेश्वर का वचन और வல்லமை உள்ளது, और बहुत सामर्थ्य है. இந்த ஆவிகளிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு. वो हमारा आत्मा को उससे अलग करता है. Amen. Amen. The spirit of God have the power and the word of God has authority. प्रभु के वचन में अधिकार है. Amen. Amen. இந்த வசனம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கிறது. वचन प्रभु यीशु मसीह के नाम இது से தேவ दिया गया வார்த்தையா है. இருக்க வேண்டும். ये प्रभु का
वचन है। இது இல்லாதபடிக்கு வேற ஏதாவது the principle இல்லாதபடிக்கு வேற ஏதாவது the way of doing இருந்தால் அது ராங்கா இருக்கிறது. इस तरह के सिद्धांत को हम लेंगे नहीं तो फिर वो और कुछ बात होगा. தேவனுடைய ஜனமே restore the divine healing of our Yeshua. और आत्मिक चंगाई को हम यीशु के नाम से थामे रहें. மூன்று முக்கியமான காரியத்தை பார்த்தோம். 3 बातों को हमने देखा. divine healing is to work under the 3 principle. ईश्वरीय चंगाई ये 3 सिद्धांत के अंदर काम करता है. One is पहला faith in action. विश्वास और विश्वास की क्रिया. Second is दूसरा to get a forgiveness of sin. पाप की क्षमा पाना. Third, तीसरा cleansing the spirit. आत्मा को शुद्ध करना. Amen. அப்பொழுது நாம் முற்றிலுமாகவே நாம் விடுதலை பெற்றவர்களாக இந்த ஒரு தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றனுபவிக்க முடியும். तब हम स्वतंत्र हो जाएंगे, आत्मिक चंगाई हमारे जीवन में पाएंगे. The divine healing के और ईश्वरीय चंगाई के लिए the intellectual agreement will not work. हमारा बुद्धि काम नहीं करेगा. Amen. எல்லாம் அவருடைய ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. सब कुछ प्रभु की आत्मा से संभव है. நம்முடைய புத்தினாலேயோ, हमारे बुद्धि से, நம்முடைய சக்தினாலேயோ, हमारा शक्ति से, நம்முடைய பலத்தினாலேயோ हमारा बल से அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். सब कुछ प्रभु की आत्मा से संभव है. Amen. So therefore maybe intellectual understanding cannot understand the spiritual matter. और हमारा बुद्धि कभी आत्मिक बातों को समझ नहीं सकता है. Amen. தேவனுடைய பிள்ளைகள் யாவும் தெய்வீக சுகத்தை பெற்று சுகித்து சுகித்து இருக்க வேண்டும். प्रभु के संतान प्रभु से चंगाई पाकर कुशलता से रहना है. உன்னுடைய விசுவாசத்தை நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் கொடுத்துறாத. हम विश्वास करते हैं बोल के उसका उल्लंघन नहीं करना. கடந்த நாட்களில் என் சகோதரின் ஃபோன் வந்தது. पिछले दिनों में मेरा भाई का फोन आया था. So now he is 58 running. उनका 58 साल उम्र है. ஸோ அப்படி 58 வயசு ஆகிட்டு இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட்டிங் ஆகிட்டு. उनका माइंड सेट ऐसा है मैं इतना उम्र का हूँ, आगे मुझसे कुछ नहीं होगा. நான் இனி வேலை செய்ய முடியாதுன்னு தீர்மானித்துட்டாங்க. आगे कुछ काम नहीं कर सकता. அப்போது அது முடியாது தீர்மானிச்சுட்டு பின்ன ஒன்றும் முடியாது தான். यदि हम निर्णय ले लिया मुझसे कुछ नहीं होगा तो कुछ नहीं होगा. இந்த KFC இந்த கம்பெனி ஃபவுண்டர் அந்த வேலையை கம்பெனியை தொடங்கினது आफ्टर रिटायरमेंट 65 एज. और KFC के बारे में हम जानते हैं उसका जो काम शुरू किया वो अपने रिटायरमेंट के बाद ही शुरू किया. मैन आफ्टर 65 एज அந்த நாளுக்கு அப்புறம் கம்பெனி தொடங்கி now the world famous ஆக மாறிக்கொண்டிருக்கிறது. 60-65 साल के उम्र में उसने काम शुरू किया, वो अभी पूरा दुनिया के ऊपर वो बहुत ऊंचे में है. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஸோ இந்த நாளில் இந்த மைண்ட் செட்டு என்ன முடியாது நம்முடைய விசுவாச அறிக்கையில் யாவற்றையும் நீக்கிவிட்டு நம் தேவ சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. नहीं हो सकता इस तरह का मन की स्थिति को हम बदलें और प्रभु हमें चंगाई करने वाला है. by the spirit of the Lord. सब कुछ प्रभु की आत्मा से संभव है. ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் we need to restore the divine healing from our Lord Jesus Christ. हम प्रभु की चंगाई को हमारे जीवन में प्राप्त करें और उसमें तामे रहें. Amen. आमीन. யாவரும் கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக ஜெபத்தோடு கேட்ட வார்த்தைகளை படி நாம் கிரியை செய்வோம் என்றால் நாம் விசுவாசத்தோடு நாம் இவையாவது ஜெபத்தில் வைத்து
தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய தெய்வீக சுகத்தையும் பெற்றணிக்க வேண்டிய பாக்கியவான்களாக நாம் இருப்போமாக. हम धन्य हो प्रभु के वचन अनुसार चलकर प्रभु से हम चंगाई प्राप्त करें, सारे आशीषों को प्राप्त करें. தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். प्रभु के नाम की महिमा हो. ஆமென். आमीन. आराधना करे आराधना, उपकारों को उसकी याद करे, हाथों को उठाकर धन्यवाद करे, ऊंचे स्वरों से उसकी स्तुति करे. आराधना करे आराधना, उपकारों को उसकी याद करे, हाथों को उठाकर धन्यवाद करे, ऊंचे स्वरों से उसकी स्तुति करें. हालेलुया 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 हालेलुया
उसकी स्तुति